அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் கிளாஸில் முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, பெயரெச்சம் வினையெச்சம் இலக்கணம் பார்க்க போகிறோம். அடுத்து திருக்குறள் பார்க்க போகிறோம். அடுத்து தமிழறிஞர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெயரெச்சம் வினையெச்சம் பற்றி பார்த்துடலாம். பெயரெச்சம் வினையெச்சத்தில் ஈஸியாக உங்களுக்கு நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பெயரெச்சம் வினையெச்சத்தில் எச்சம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எச்சம் அப்படின்னா ஒரு சொல்லின் முழுமையான வடிவம் இல்லாமல் மற்றொரு சொல்லை சார்ந்து வரும் சொல் தான் எச்சம்னு சொல்கிறோம். அதாவது ஈஸியாக சொல்லணும்னா முழுமை பெறாத ஒரு சொல், அதை தான் எச்சம்னு சொல்கிறோம். எச்சத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிய அப்படி சொல்லலாம். ஏன் ஓடிய அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓடிய அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் வச்சுக்கோங்க. ஓடிய அப்படின்னா யார் ஓடுறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு முழுமையே அடையாது. ஓடிய, வந்த, சென்ற, அந்த மாதிரி முழுமை பெறாமல் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம எச்சம் சொல்கிறோம். அந்த எச்சத்தோடு சேர்த்து பெயர் வந்துச்சுன்னா பெயரெச்சம், வினை சொற்கள் வந்துச்சுன்னா வினையெச்சம் சொல்கிறோம். ஓகேங்களா? பெயரெச்சம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்ல. பெயரெச்சம் அப்படின்னா ஒரு வினை சொல், அதாவது முன்ன சொன்னோம் இல்லையா, ஒரு முற்று பெறாத ஒரு சொல், அது ஒரு வினை சொல்லாக இருக்கணும். வந்த அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த வினை சொல் ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சு இருக்கணும். பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சு அது காலத்தை காட்டி நின்றுச்சு அப்படின்னா 3 காலத்தையும் குறிக்கும் பெயர் சொல். ஓகேங்களா? பெயர் சொல் 3 காலத்தையும் காட்டி அந்த வினைச்சொல்லோட ஒரு பெயர் சொல் வருது. பெயரெச்சம் அப்படிங்கிறது 3 காலத்தையும் காட்டும். 3 காலம்னா என்ன? அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்தையும் காட்டி வந்துச்சு அப்படின்னா அது பெயரெச்சம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதோட பொருள் என்னன்னா, பெயர் கூட்டல் எச்சம் பெயரெச்சம். இது பெயரை கொண்டு முடியும் எச்சம் அப்படிங்கிறனால அதுக்கு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பாடிய மாணவன். பாடிய அப்படிங்கிறது ஏற்கனவே பாடிட்டான், அப்போ அது என்னது? இறந்த காலம். பாடிய அப்படிங்கிறது ஒரு எச்சம். ஓகேங்களா? அந்த எச்சத்தோட மாணவன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். இப்போ பெயர் சொல் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, மாணவன், ஒரு பள்ளி, சிங்கம், சிறுவன், இந்த மாதிரி ஒருத்தவங்களோட பெயரையோ ஒரு இடத்தையோ இந்த மாதிரி குறிக்கிறது எல்லாமே நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பெயர் சொல் பற்றி. அதனால் இந்த பாடிய அப்படிங்கிற எச்சம், பாடிய அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் பாடினா, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ பாடிய அப்படிங்கிறது ஒரு முழுமை பெறாத இருக்குது. ஒரு முழுமை பெறாத எச்சத்தோட பெயர் சொல் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பெயரெச்சம். அப்போ இந்த முழுமை பெறாத பாடிய அப்படிங்கிறதோட மாணவன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் சேர்ந்தனால இது பெயரெச்சம்னா வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாடுகின்ற மாணவன். பாடுகின்றனா நிகழ்காலம், இப்போ பாடிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி பார்த்தது பாடிய, அது இறந்த காலம். பாடுகின்ற அப்படின்னா இது நிகழ்காலம். ஓகே. அடுத்து பாடும் மாணவன். பாடுவான், இனிமேல் தான் பாடுவான் அப்படின்னா என்னது? எதிர்காலம். 3 காலங்களையும் காட்டி ஒரு எச்ச வினையோட பெயர் சொல் வந்துச்சுன்னா அதுவே பெயரெச்சம். அடுத்து இதோட வகைகள் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த பெயரெச்சத்தோட வகைகள் என்னன்னா, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்லி பிரிக்கிறோம். அப்போ தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா காலத்தை உணர்த்தும், செயலையும் காட்டும். ஓகேங்களா? ஒரு காலமும் செயல் ரெண்டுமே வந்துச்சு அப்படின்னா தெரிநிலை பெயரெச்சம். காலம் என்னன்னா 3 காலங்கள் மாதிரி காமிக்கும். இப்போ படித்த பையன், இவன் ஒரு படித்த பையன் படிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி வருது. இந்த படித்த அப்படிங்கிறது எந்த காலத்தை காட்டுது அப்படின்னா, ஏற்கனவே படித்து முடிச்சிட்டான் அப்படிங்கிற இறந்த காலத்தை காட்டுது. அப்புறம் காலத்தை காட்டணும். படித்த அப்படிங்கிறது என்னது? ஒரு எச்ச வினை. அதோட பையன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். இப்போ ஒரு எச்ச வினையோட பெயர் சொல் வந்துச்சுன்னா அதுதான் பெயரெச்சம் சொல்லமா. அதில் இது என்ன மாதிரி பெயரெச்சம்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா காலத்தையும் செயலையும் காட்டும், இரண்டையுமே காட்டும் அப்படின்னா அது தெரிநிலை பெயரெச்சம். காலத்தை காட்டும். படித்த பையன், படிக்கின்ற பையன், படிக்கும் பையன் அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம்னா என்னென்னா, காலத்தை காட்டாது, ஆனால் பண்பை மட்டும் குறிக்கும். காலத்தை காமிக்காமல் பண்பை குறிக்குது அப்படின்னா அது குறிப்பு பெயரெச்சம். என்ன பண்பு அப்படின்னா, இனிய குரல். இனியனா இனிமையாக குரல் இருக்குது. அடுத்து சிறிய மாணவன், சிறிய பள்ளி, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ சிறிய அப்படிங்கிறது ஒரு எச்சம், அதோட பள்ளி அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் சேர்ந்துச்சு அப்படின்னா இது என்னது? பெயரெச்சம் ஆயிருமா? இந்த பெயரெச்சத்தில் இந்த சிறிய அப்படிங்கிறது ஒரு குறிப்பு சொல், அதனால அது குறிப்பு பெயரெச்சம். பெயரெச்சம் வினையெச்சம்னு பொதுவாக கேட்டால் நம்ம நார்மலாக ஆன்சர் பண்ணிடுவோம். அதில் தெரிநிலை பெயரெச்சம்னா என்ன, குறிப்பு பெயரெச்சம்னா ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இது என்ன பெயரெச்சம், குறிப்பா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம் கண்டுபிடிச்சாச்சு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதிர்மறை பெயரெச்சத்தில் இறுதி எழுத்து கெட்டு மறைந்து வருவது. அதாவது கடைசி எழுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஓடா குதிரை அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம எப்படி எழுதுவோம், ஓடாத குதிரை அப்படின்னு எழுதுவோம். இதில் கடைசி எழுத்து தா வந்து கட்டாயி மறைஞ்சு வரனால இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓடா அப்படிங்கிறது ஒரு எச்சம், அதில் எந்த பொருளுமே கிடையாது. என்ன ஓடல அப்படிங்கிற ஒரு கேள்வி மாதிரி நமக்கு எழும்புது. அப்போ அதோட குதிரை அப்படிங்கிற ஒரு பெயர்ச்சொல் சேர்ந்தனால இது பெயரெச்சத்தோட சேரும். இந்த பெயரெச்சத்தில் இது ஓடாத, இப்போ ஓடும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது, ஓடாத அப்படின்னா ஒரு நெகட்டிவிட்டி சொல்லுது. அப்போ எதிர்மறையான ஒரு கருத்தை சொல்லி இப்போ ஒரு எழுத்து வந்து மறைஞ்சு வருது அப்படின்னா இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து வினையெச்சம் என்னன்னு பார்க்கலாம். வினையெச்சம்னா என்னன்னா, ஒரு வினைச்சொல் மற்றொரு வினைச்சொல்லை கொண்டு, அதாவது ஒரு எச்ச வினை வினையை கொண்டு ஒரு எச்ச சொல் இருக்கு இல்லையா, இப்போ எச்சனா என்ன, இப்போ படித்த அப்படிங்கிற சொல் ஒரு வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வினையெச்சம். வினை அப்படின்னா படித்து வந்தான், பாடி சென்றான், ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. வந்தான், சென்றான், ஆன் ஆன் அந்த மாதிரி வருது அப்படின்னா அது வினையெச்சம்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள். அதை நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக ரெண்டுக்குமே எப்படி டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வினையெச்சம்னா பார்த்துடலாம். வினையெச்சம் அப்படிங்கிறது எச்ச வினையோட வினை வந்துருச்சு அப்படின்னா அது வினையெச்சம். அதாவது வினை கூட்டல் எச்சம், வினையை கொண்டு முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாடி அப்படின்னா பாதி, பாடி என்ன பாடி அப்படின்னு ஒரு கொஷின் இருது, என்னன்னு தெரியல, முற்று பெறாமல் இருக்குது, அது ஒரு எச்சம். மகிழ்ந்தான், மகிழ்ந்தான், வந்தான், சென்றான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி ஜோடியாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினையெச்சத்தோட சேரும். பாடி அப்படிங்கிறது வினையெச்சம், மகிழ்ந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று, மகிழ்ந்தான் அப்படிங்கிற அது வினை முற்று, அதனால அது வந்து வினையெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சென்று பார்த்தான், இதுக்கு முன்னாடி பார்த்தது சென்ற மாணவன், வந்து சிறிய பள்ளி அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்று பார்த்தான், ஆண், படித்து முடித்தான், பாடி மகிழ்ந்தான், இந்த மாதிரி ஆண் ஆண் அப்படிங்கிற குறிப்போடு வருது அப்படின்னா அது வினையெச்சம்னு சொல்லுவோம். இதை மட்டும் பார்த்துக்கூடாது. இப்போ வந்து கெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய இதுக்கு வந்து பெரிய அப்படின்னு வரும், ஆண் வந்து பெயரெச்சம்னு போடுவோம். ஆனால் அது வந்து நல்லா பார்த்துக்கணும், இது குறிப்பு பெயரெச்சமா தெரிநிலை பெயரெச்சமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பெயரெச்ச விதிகள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணும்போது ஆ அப்படிங்கிறதுல முடியும். வினையெச்சம் பார்த்தீங்கன்னா ஊ, படித்து, சென்று அப்படிங்கிறதுல முடியும். அப்போ வந்து பெயரெச்சத்துக்கு வந்து ஆ அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அப்போ வந்து வினையெச்சத்துக்கு ஊ அப்படிங்கிற முடிகிற மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து கடைசியாக வந்து ஆண், படித்தான், சென்றான் அந்த மாதிரி ஒரு வினை வருதான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மாணவன், பள்ளி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துச்சுன்னா அது பெயர் சொல்னு எழுதிக்கணும், பெயரெச்சம்னு எழுதிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வினையோடு முடிஞ்சதுன்னா அது வினையெச்சம்னு எழுதிக்கணும். ஜஸ்ட் நம்ம கெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக வந்து இந்த பெயர் சொல் வந்து மேக்ஸிமம் ஆள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வினைச்சொல் அதே மாதிரியே ஊ அப்படிங்கிற வார்த்தையோட முடிவு பெறும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம சொன்னது தான், ஆ அப்படிங்கிற முடிஞ்சதுன்னா பெயரெச்சம்னு நினச்சிக்கணும், ஊ ஈ அப்படிங்கிற முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வினையெச்சம்னு நினச்சிக்கணும். பாடி, படித்து அந்த மாதிரி. ஓகேங்களா. திருக்குறள் பார்க்க போகிறோம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டது. இதில் வந்து நம்ம அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா. இப்போ அன்புடைமையில் ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். பொருள்: அன்பை தாழ்பால் போட்டு தடுக்க முடியுமா? அன்பு மிகுதியடைந்தால் கண்ணில் ஈரம் பெருகி வெளிப்படும். ஆக்சுவலி இதில் என்ன வந்து முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா, அன்பிற்கு அடைக்கும் தாள் கிடையாது. இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ நம்ம பாசம், அம்மா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை மேலே எவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஒரு அன்புக்கு அடைக்கும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நமக்கு அறியாமையே நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அந்த மாதிரி திருவள்ளுவர் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தரோட அன்பை தாழ்பால் போட்டுலாம் அடைச்சி வைக்கவே முடியாது. அன்பு அதிகமாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்கள பற்றி நினச்சா கூட நம்ம கண்களில் ஈரம் பெருகி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த குறளோட பொருள். செகண்ட் திருக்குறள் பார்க்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதுக்கு பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்பில்லாதவங்க எல்லாவற்றையுமே தனக்குரியதாக நினச்சிக்குவாங்க. ஆனால் அன்பு உடையவங்க தன்னோட உயிரும் கூட பிறருக்கு சொந்தமானதுன்னு நினைப்பாங்க. நம்ம மேலே அன்பு ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னா அவங்க எந்த பொருள் வச்சதாலும் நம்ம கேட்டோன்னே கொடுத்துருவாங்க, கேட்காமலும் கொடுப்பாங்க. அதாவது அவங்க உயிரு கூட கொடுக்க துணிஞ்சிருவாங்க. ஆனால் நம்ம மேலே அன்பு ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னா அவங்களோட சின்ன பொருள் கூட நமக்கு தரமாட்டாங்க. இதுதான் அவர் சொல்கிற வர்றது. ஓகேங்களா. அடுத்த திருக்குறள் பார்க்கலாமா.
3. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. பொருள் என்ன அப்படின்னா, அன்புடன் இணைந்த செயல் என்பது சிறந்த உயிர்களின் உடம்புடன் உயிர் கொள்ளும் தொடர்பு போன்றது. நம்ம அன்போடு செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் நம்ம உடம்போட உயிர் எப்படி ஒட்டிகிட்டு இருக்குதோ அதே மாதிரியே ஒன்றா சேர்ந்து செய்கிற மாதிரி அவங்களோட செயலில் அவ்வளோ அன்பு இருக்கும். நமக்கு இப்போ ஒரு சமையல் செஞ்சு தராங்க ஒருத்தவங்க அப்படின்னா அதில் கூட அவ்வளோ அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அன்பு இருக்கும். அந்த அன்பு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம உயிரோட உடல் எப்படி ஒட்டியிருக்கோ அது மாதிரி இணைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. 4th 4வது திருக்குறள் பார்க்கலாம். அன்பீனும் ஆர்வம் உடைமை அதீனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பு தருகின்ற ஆர்வம் உண்டானால் அது தரும் நல்ல பண்புகள் நாட முடியாத அளவு சிறப்புகளாக இருக்கும். இப்போ நம்ம மேலே ஒருத்தவங்க அன்பு கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற நல்ல பழக்கங்கள் அவங்க கொடுக்குற அன்பு நம்மளால் அளவு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அவங்க சொல்லித்தர பண்புகள் கூட நம்மளுக்கு எல்லாமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அன்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதை யாராலையும் தடுக்க முடியாது. அது அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5th கொஷின். 5th திருக்குறள். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்பினால ஒருத்தவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும், இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அன்பான அந்த விஷயம் செய்யும் போது அந்த செயலுக்கு தான் அதிகமாக மதிப்பு இருக்குது. அதுதான் இந்த உலகத்திலேயே இன்பம் பெற்றவர்களோட சிறப்பு என்ன அப்படின்னா, அதிகம் அன்பு மற்றவங்களுக்கு செஞ்சுருப்பாங்க. அந்த செயலோட பயன்தான் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்த திருக்குறள் பார்க்கலாம். அகத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை. என்ன சொல்கிறாங்கன்னா, தர்ம செயலுக்கு மட்டும் அன்பு காரணம் அப்படிம்பாங்க சிலர். அன்பை பற்றி தெரியாதவங்க தர்ம செயலுக்கு மட்டும்தான் அன்பு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீரத்துக்கு கூட அன்பு தான் துணையாக இருக்கும். இப்போ ஒரு வீரன் இருக்கான் அப்படின்னா அவனை வெறும் போரால் மட்டும்தான் அவனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிடையாது. அவனை அவனோட போரை தடுக்க முடியும்னு சொல்லி அவனுக்கு எது சரி எது தப்புன்னு நம்ம அன்பான அமைதியான சொல்லி கொடுக்கும்போது அது கூட அவனுக்கு புரியாமல் இருந்தால் புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? தர்ம செயலுக்கு மட்டும்தான் அன்பு காரணம் இல்லை, ஒரு வீரத்துக்கு கூட அன்பு கண்டிப்பாக தேவை. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலும்பில்லாத ஒரு புழுவை கூட வெயில், இப்போ எலும்பில்லாத ஒரு புழு இருக்குது அப்படின்னா அந்த வெயில் எப்படி தாக்குதோ அதே மாதிரியே அன்பில்லாதவங்களை அறம் தாக்கும், கடவுள் தண்டிப்பார், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? எலும்பில்லாத ஒரு புழு எப்படி வெயிலில் நின்று காயுதோ அதே மாதிரியே அதாவது அன்பில்லாதவங்களை அறம் தாக்கும். 8வது திருக்குறள். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மறந்தலித்தற்று. அதாவது அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மறந்தலித்தற்று. என்ன அகத்தில் நம்ம மனசில் அன்பில்லாமல் ஒரு உயிர் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அது எப்படின்னா, ஒரு கடினமான பாறை இருக்குது. அந்த பாறையில் வெப்பத்தில் ஒரு மரம் எப்படி துளிர்ந்து வரும், ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு பாறையோட இடுக்கில் அதோட வெப்பத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருந்து அது வருமோ அதே மாதிரியே நம்ம வாழ்க்கை அன்பில்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து 9வது திருக்குறள் பார்க்கலாம். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே இருக்கும் உறுப்புகள் தீங்கு செய்யும், உடம்பின் உள் உறுப்பான அன்பு இல்லாதவருக்கு. அதாவது உடம்புக்குள்ள நம்ம மனசுக்குள்ள அன்பு இல்லை அப்படின்னா வெளியே இருக்க உறுப்புகள்லாம் தீங்கு செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இப்போ இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக அவர் சொல்கிறது அன்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு திருக்குறளையும் நமக்கு அவர் சொல்லிட்டு இருக்கார். அடுத்த திருக்குறள் பார்த்தோம்னா, அன்பின் வலியது உயர்நிலை அஃதில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னா, அன்பு இல்லாத ஒரு உயிர் இருக்குது அப்படின்னா அது உணர்வில்லாத ஒரு உடம்பு. எப்படின்னா, ஒரு உடம்பு மேலே, அதாவது எலும்பு மேலே ஒரு தோல் போர்த்தின உடம்பு மட்டும்தான், அதுக்கு எந்த ஒரு அன்பு இல்லை அப்படின்னா அந்த உடம்புக்கு எந்த ஒரு வேல்யூமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த குறளோட பொருள். தமிழறிஞர்களை பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்றைக்கி பார்க்க போகிற தமிழறிஞர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார். பாரதியார் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இவர் பற்றின கொஷின்ஸ் அதிகமாக டிஎன்பிஎஸ்சி கொஷினில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே முக்கியமான கேள்விகள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, பாரதியாரோட இயற்பெயர் அப்படின்னா சுப்பிரமணி. பாரதியோட இயற்பெயர் சுப்பிரமணி. அவங்க அப்பா
ஸ்டார்டிங்கில் அவருக்கு சுப்பையா அப்படின்னு பேர் வச்சாங்க. ஷார்ட்டாக வந்து சுப்பிரமணிங்கிறத சுப்பையான்னு சொல்லி கூப்பிடுவாங்க, செல்ல பேர் மாதிரி கூட கூப்பிடுவாங்க. அவரோட இயற்பெயர் ஆனால் சுப்பிரமணி. பிறப்பு பார்த்திங்கன்னா 11/12/1882 ஆண்டில் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. பாரதியார் பிறந்த ஊர் அப்படின்னு கேட்டோம்னா எட்டயபுரம். அவர் எந்த மாவட்டம் அந்த எட்டயபுரம் இருக்குன்னா தூத்துக்குடி. பெற்றோர் யார் அப்படின்னா சின்னசாமி லக்குமி அம்மாள், அதாவது லக்ஷ்மி அம்மாள் அப்படின்னு சொல்லுவோம், அப்போ எல்லாம் லக்குமி அம்மாள் அப்படின்னு வரும். காலம் 39ஆம் ஆண்டு, 39 வயசில் வந்து அவர் இறந்திருக்காரு. அவரோட இறுதி வந்து ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 11/9/1921. ஆனால் அவர் பிறந்ததும் 11, இறந்ததும் 11. 11/12/1882 11/9/1921 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. மனைவி பார்த்தீங்கன்னா செல்லம்மாள். இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. சிறப்பு பெயர்களில் சிலவற்றை பார்த்தோம் அப்படின்னா மகாகவி, இதிலிருந்து கொஷின் வரலாம், நல்லா பார்த்துக்கோங்க. மகாகவின்னு யார் அழைக்கப்படுறாருன்னா பாரதியார். தேசிய கவி பாரதியார். விடுதலை கவி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பாட்டுக்கொரு புலவன்னு அழைக்கப்படுறாரு. தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, புதுக்கவிதையின் தந்தை, சிந்துக்கு தந்தை, ஷெல்லிதாசன், பைந்தமிழ் தேர்ப்பாகன் இப்படின்லாம் அழைக்கப்படுறவர் வந்து பாரதியார். இப்படி யார் அழைக்கப்படுறாருன்னு கேட்டால் பாரதியார்னு சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரதிக்கு ஒரு பட்டம், பாரதி அப்படிங்கிற பட்டம் எப்படி வந்துச்சு? அவரோட பெயர் வந்து சுப்பிரமணி தானே, அவருக்கு எப்படி பாரதி அப்படிங்கிற பட்டம் வந்துச்சுன்னா எட்டயபுரம் சமஸ்தானத்தில் இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ அந்த புலவர்களால் 11 வயதிலேயே வந்து இவருக்கு வந்து பாரதி அப்படிங்கிற வந்து பட்டம் வந்து வழங்கப்பட்டுச்சு எட்டயபுரம் மன்னனால். அப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா புலவர்கள் மூலியமாக இந்த பேரை வந்து பாரதின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அவருக்கு வந்து பாரதி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா கலைமகள் அப்படின்னு பொருள். கலைமகளுக்கு இன்னொரு பெயர் பாரதி. இப்போ எட்டயபுரம் மன்னனால் இவருக்கு வந்து பாரதி அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டுச்சு. எந்த வயசில் அப்படின்னு கேட்டாங்கன்னா 11 வயதிலேயே பாரதி அப்படிங்கிற பட்டம் பெற்றார். இவருடைய அரசியல் குரு யாருன்னா திலகர். மகாகவி அப்படின்னு இவர் எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா, இந்த மகாகவி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தவர் யாருன்னா வா ராமசாமி ஐயர். இவரை வந்து ஷார்ட்டாக வாரா அப்படின்னு சொல்லுவோம். வாரா அப்படின்னா வா ராமசாமி ஐயர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இவரோட முக்கிய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படைப்புகளும் இதழ்களும் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதழ்கள் அப்படின்னா இவர் என்னென்ன இதழ் எழுதியிருக்காரு அப்படின்னா இந்தியா, சுதேசமித்திரன், இது எல்லாமே முக்கியமான கேள்விகள் சரிங்களா? அதனால இவர் என்னென்ன இதழ்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்தியா, சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, விஜயா, பாலபாரத, அதாவது யங் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம், கர்மயோகி, இந்த மாதிரியான நிறையா இதழ்களை வந்து எழுதியிருக்காரு. கவிதை நூல்கள் என்னென்ன எழுதியிருக்காருன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு, விநாயகர், நான்மணி மாலை அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. உரைநடையும் அதாவது கதையும் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஞானரதம், தமிழின் முதல் உரைநடை காவியம். இவரோட முதல் உரைநடை காவியம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஞானரதம். ஞானரதம் அப்படிங்கிறது பாரதியாரோட தமிழின் முதல் உரைநடை காவியம். அடுத்து சந்திரிகையின் கதை, தராசு அப்படிங்கிற இதெல்லாமே வந்து 1/6 பங்கு, இதெல்லாமே இவரோட முக்கியமான உரைநடை கதை நூல்கள். அடுத்து மொழிபெயர்ப்பு என்னென்ன வந்து மொழிபெயர்க்காருன்னா பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. பதஞ்சலி யோகசூத்திரம், தாகூரின் சிறுகதைகள், இதெல்லாமே வந்து அவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் என்னென்ன முக்கியமான தகவல்கள் பற்றி சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இவர் என்னென்ன முக்கியமான வரிகள் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்றிடுவீர் 8 திக்கும், கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படிங்கிற பாடலை எழுதியிருக்காரு. தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதியார். புதுக்கவிதையின் முன்னோடி என அதாவது இந்த கொஷின் அடிக்கடி வரும். என்ன கொஷின் அப்படின்னா புதுக்கவிதையின் முன்னோடி யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ யார் அப்படின்னா புதுக்கவிதைக்கு முன்னோட்டமாக இருந்தது பாரதியார் தான். புதுக்கவிதையின் முன்னோடி பாரதியார். தமிழில் முதலில் கருத்து படங்களை கார்ட்டூன், இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழில் முதல்ல கருத்து படங்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். அவருக்கு அப்புறம் தான் நிறைய இந்த கார்ட்டூன் பிக்சர்ஸ் எல்லாமே நிறையா வந்து டெவலப் ஆகி இப்போ இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் முதல்ல கருத்து படங்களை கொண்டு வந்தவர் பாரதியார் தான். அடுத்து பாரதியாருக்கு கிடைச்ச விருதுகளும் படைப்புகளும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன விருதுகள் கிடைச்சிருக்குன்னா பாரதியாரின் படைப்புகள் அனைத்துமே 1949 தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு. அடுத்து வந்து அவரது கவிதைகள் வந்து ஆய்வு பதிப்பால் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்த எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதே மாதிரியே தொடர்ந்து பார்க்கலாம்.
இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா பெயரெச்சம் வினையெச்சம். பெயரெச்சம்னா என்ன, முழுமை பெறாத ஒரு சொல் எச்ச சொல், அதுதான் வந்து நம்ம எச்சம்னு சொல்கிறோம். அந்த எச்சத்தோட பெயர்ச்சொல் சேர்ந்துச்சு அப்படின்னா பெயரெச்சம், வினை சேர்ந்துச்சு அப்படின்னா வினையெச்சம். இதில் வந்து பெயரெச்சம் பார்த்திங்கன்னா தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், இப்படி 4 விதமாக இருக்குது. வினையெச்சத்தை வந்து பார்த்தோம், பெயரெச்சத்துக்கும் வினையெச்சத்துக்கும் குறிப்பாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆ அப்படின்னு முடிஞ்சுன்னா பெயரெச்சம், ஈ ஊ படித்தான் அந்த மாதிரிலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையெச்சம் அப்படின்னு கெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். திருக்குறள் பார்த்தோம், இப்போ வந்து பாரதியாரை பற்றி முக்கியமானதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.